வணக்கம். ஹேர் மற்றும் ஸ்கேல்ப் அனாலிசிஸ் குறித்த இந்த காணொளிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த பாடப்பகுதியின் நோக்கங்களை பார்க்கலாம். இந்த காணொளியின் இறுதியில் உங்களால் பின்வருவனவற்றை மேற்கொள்ள முடியும். ஹேர் கட் செய்வதற்கு முடியை அனாலிசிஸ் செய்ய வேண்டும். ஸ்கேல்ப் அனாலிசிஸ் செய்ய வேண்டும். தேவையான டூல்கள், எக்விப்மெண்ட் மற்றும் மெஷின்கள்: ஒரு டவல், ஒரு பிளாஸ்டிக் அல்லது கிளாஸ் போல், ஒரு ஃபேஸ் கிளீன் ஷீட் அல்லது பிளாங்கெட், ஒரு பிளாஸ்டிக் ஸ்பாச்சுலா, ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி மெஷின், ஒரு ஃபேஷியல் பெட், காட்டன் தேவைக்கு ஏற்ப, கிளென்சிங் மில்க் தேவையான அளவு, டிஸ்போசபிள் டவல் அல்லது டிஷ்யூ தேவைக்கு ஏற்ப, ஆன்டிசெப்டிக் லோஷன் அல்லது அஸ்ட்ரிஞ்சன்ட் தேவைக்கு ஏற்ப. ஹேர் கட் செய்வதற்கு முன்னர் முடியை அனாலிஸ் செய்து தகுந்த ஹேர் கட், ஸ்டைலிங் டெக்னிக்ஸ் மற்றும் பயன்படுத்த வேண்டிய ப்ராடக்ட்கள் குறித்து முடிவெடுக்க வேண்டியது அவசியமாகும். கிளையண்டின் ஹேர் ஆனது ஸ்ட்ரெயிட், வேவி, கர்லி அல்லது டைட்லி காயில்டாக இருக்கிறதா என தெரிந்து கொள்ள ஹேர் அனாலிசிஸ் உதவுகிறது. கிளையண்டின் நேச்சுரல் ஹேர் டெக்ஸ்சரை புரிந்து கொண்டு அதற்கு பொருத்தமான ஹேர் கட் டெக்னிக்கள் மற்றும் ஸ்டைல்களை செய்யலாம். ஹேரின் தன்மையை தீர்மானிக்க கருத்தில் கொள்ள வேண்டிய 4 முக்கிய பண்புகளாவன: ஹேர்லைன்கள், ஹேர் growth பேட்டர்ன்கள், ஹேர் டென்சிட்டி மற்றும் ஹேர் டெக்ஸ்சர். முதலில் ஹேர்லைனை குறித்து பார்க்கலாம். இது முகம், காதுகள் மற்றும் கழுத்தின் வெளிப்புற பகுதிகளில் வளரும் முடியை குறிக்கிறது. ஹேர் growth பேட்டர்ன் என்பது மற்றொரு பண்பாகும். இது ஸ்கேல்பில் இருந்து ஹேர் ஆனது நேச்சுரலாக வளரும் டைரக்ஷன் ஆகும். இது நேச்சுரல் ஃபால் அல்லது நேச்சுரல் ஃபாலிங் பொசிஷன் என்றும் குறிப்பிடப்படுகிறது. அடுத்தது ஹேர் டென்சிட்டி. ஸ்கேல்ப் பகுதியில் 1 ஸ்கொயர் இன்ச்சில் இருக்கும் ஒரு முடி இழையின் அளவை குறிக்கிறது மற்றும் இது பொதுவாக தின், மீடியம் அல்லது திக் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஹேர் டெக்ஸ்சர் என்பது ஒவ்வொரு முடி இழையின் டயாமீட்டருக்கும் குறிப்பிடப்படுகிறது. கோர்ஸ், மீடியம் அல்லது ஃபைன் என டிஸ்கிரைப் செய்யப்படுகிறது. ஹேர் அனாலிசிஸ் என்பது ஹேரின் பொரோசிட்டியை தீர்மானிக்க உதவுகிறது. இது ஈரப்பதத்தை அப்சார்ப் செய்து ரீடெயின் செய்யும் தன்மையை குறிக்கிறது. கிளையண்டின் ஸ்கேல்ப் கண்டிஷனை பற்றி அனாலிசிஸ் செய்வதும் ஹேர் அனாலிசிஸில் அடங்கும். டாண்ட்ரஃப், ட்ரைனஸ், ஆயிலினஸ் அல்லது ஸ்கேல்ப் சென்சிட்டிவிட்டி போன்ற அனைத்து வகையான பிரச்சனைகளையும் கண்டறிய இது உதவுகிறது. ஹெல்த்தியான ஸ்கேல்ப் என்விரான்மெண்ட்டை பராமரிக்க பொருத்தமான ப்ராடக்ட்கள் மற்றும் ட்ரீட்மெண்ட்களை பரிந்துரைக்க இந்த நாலேஜ் உதவுகிறது. ஹேர் அனாலிசிஸ் ஆனது கிளையண்ட்டுக்கு கலரிங், பெர்மிங் அல்லது ஸ்ட்ரெய்டனிங் போன்ற முந்தைய கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்களை பற்றி கண்டறிவதற்கு உதவுகிறது. கிளையண்டின் ஹேரை ட்ரீட் செய்வதற்கு முன்னர் ஸ்கேல்ப் அனாலிசிஸ் செய்வது முக்கியமானதாகும். எனவே ஒரு அப்நார்மலான ஸ்கேல்ப் மற்றும் ஹேர் கண்டிஷனுக்கு பொருத்தமான ஸ்கேல்ப் மற்றும் ஹேர் ட்ரீட்மெண்ட்டை வழங்குவதற்கு மிகவும் கவனமான அனாலிசிஸ் தேவை என்பதை கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகும். மேக்னிஃபையிங் லேம்ப் அல்லது
நேக்கட் கண்களால் ஸ்கேல்பில் ஏதேனும் அலர்ஜி அல்லது ஊன்ஸ் இருக்கிறதா என்பதை சரிபார்க்க வேண்டியதும் அவசியமாகும். அனைத்து விவரங்களையும் கலெக்ட் செய்த பின்னர் கிளையண்ட் ரெக்கார்டில் விவரங்களை நிரப்பவும். பின்னர் கிளையண்டை வரவேற்று கம்ஃபர்டபுளாக உணர வைத்து அவர்களை ட்ரீட்மெண்ட்டிற்கு ப்ரிப்பேர் செய்ய வேண்டும். அதன் பின்னர் ஸ்கேல்ப் அனாலிசிஸ் செய்வதன் பர்பஸ் மற்றும் பெனிஃபிட்கள் பற்றி அவர்களுக்கு விளக்க வேண்டும். இப்போது கிளையண்டின் ஹேர் ஆனது ட்ரை மற்றும் கிளீனாக உள்ளதா என உறுதி செய்து கொள்வது முக்கியமாகும். இவை முடிந்த பிறகு கிளிப்கள் அல்லது ஹெட்பேண்ட்களை பயன்படுத்தி முடியை சிறிய செக்ஷன்களாக பிரிக்க வேண்டும். இது ஸ்கேல்பை முழுவதுமாக மற்றும் சிஸ்டமிக்கான அனாலிசிஸ்க்கு உதவுகிறது. அடுத்ததாக ஸ்கேல்பை இன்ஸ்பெக்ட் செய்ய வேண்டும். கண்களுக்கு தெரியக்கூடிய ரெட்னஸ், இன்ஃப்ளமேஷன், ஃப்ளேக்கிங் அல்லது லேஷன்ஸ் ஆகியவற்றை அடையாளம் காண நேக்கட் கண்களால் பார்க்கலாம். ட்ரைனஸ், ஆயிலினஸ் அல்லது ப்ராடக்ட் பில்டப் ஆகியவற்றின் அறிகுறிகளை அப்சார்ப் செய்வதற்கும் உதவுகிறது. மேலும் ஆய்வுக்கு மேக்னிஃபையிங் டூல்களை ஹேண்ட்ஹெல்ட் மைக்ரோஸ்கோப் போல பயன்படுத்தலாம். இது போன்ற இன்டெப்த் அனாலிசிஸ்கள் ஹை ஃப்ரீக்வன்சி மெஷின் மூலம் செய்யப்படலாம். இதனால் கிளையண்டின் ஸ்கேல்ப் மற்றும் முடிக்கு இன்னும் ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்டை வழங்க முடியும். லேசான எலக்ட்ரிக்கல் கரண்டின் உதவியுடன் ஸ்கேல்ப் தோலை தூண்டுவதற்கு இந்த டிவைஸ் பயன்படுத்தப்படுகிறது. கரண்ட் ஆனது ஸ்கின்னை புத்துணர்ச்சியூட்டும் மற்றும் ஆக்சிஜனேற்றத்தின் போது பளபளப்பை தருகிறது. இந்த மெஷினில் பல்வேறு சைஸ்கள் மற்றும் ஷேப்கள் உள்ளன. ஸ்கேல்பை அனாலிசிஸ் செய்வதற்கும் சீப்பு வடிவ எலக்ட்ரோடை ஸ்கேல்பில் உள்ள ஜெர்ம்களை நீக்குவதற்கும் டாண்ட்ரஃப்க்கு ட்ரீட்மெண்ட் செய்யவும் பயன்படுத்தப்படுகிறது. விரல் நுனிகள் மற்றும் உள்ளங்கைகளால் ஹெட் மசாஜ் செய்த பின்னர் 15 நிமிடங்களுக்கு வைட் டூத்டு கோம்பை கொண்டு முடியை நன்கு சீவ வேண்டும். வாடிக்கையாளருக்கு ஹை ஃப்ரீக்வன்சி மெஷின் ட்ரீட்மெண்ட்டை அளிக்க வேண்டும். தேவையான அனைத்து டெஸ்ட்களையும் செய்த பின்னர் ஸ்கேல்ப் மற்றும் முடியின் ஹெல்த்தை அசஸ் செய்ய வேண்டும். pH பேலன்ஸ், ஹைட்ரேஷன் லெவல்கள் மற்றும் சீபம் ப்ரொடக்ஷனையும் சேர்த்து ஸ்கேல்பின் ஒட்டுமொத்த ஹெல்த்தையும் இவாலுவேட் செய்ய வேண்டும். மேலும் முடியின் ஸ்ட்ராண்ட்களில் டேமேஜ், பிரேக்கேஜ் அல்லது எக்ஸசிவ் ஹேர் லாஸ் போன்றவற்றிற்கான அறிகுறிகள் ஏதேனும் உள்ளதா என கவனிக்க வேண்டும். அனைத்து டெஸ்ட் ரிசல்ட்களையும் அனாலிசிஸ் செய்த பின்னர் ரிசல்ட் குறித்த விவரங்களை கிளையண்டிடம் ஷேர் செய்ய வேண்டும். டெஸ்ட் ரிசல்ட்டின் அடிப்படையில் பொருந்தக்கூடிய ட்ரீட்மெண்ட்கள் அல்லது ஹேர் கேர் ப்ராடக்ட்களை பரிந்துரைக்க வேண்டும். வாடிக்கையாளரின் விவரங்கள் மிகவும் முக்கியமானது. எனவே ரெஃபரன்ஸ் மற்றும் ட்ராக் செய்வதற்காக அனாலிசிஸை ரெக்கார்ட் செய்ய வேண்டும். மேலும் வாடிக்கையாளருக்கு முறையான கிளென்சிங், கண்டிஷனிங் மற்றும் ஸ்டைலிங் டெக்னிக்களுக்கான குறிப்புகளை வழங்க வேண்டும். டயட், ஸ்ட்ரெஸ் மற்றும் ஹைஜீன் பிராக்டிஸ்கள் போன்ற ஸ்கேல்ப் ஹெல்த்தை பாதிக்கக்கூடிய வாழ்க்கை முறை காரணிகள் மற்றும் ஹெல்த்தை மேம்படுத்துவதற்கு பின்பற்ற வேண்டிய ஒரு அட்டவணையையும் வாடிக்கையாளருக்கு வழங்க வேண்டும். இதுவரை அறிந்து கொண்ட முக்கிய பாயிண்ட்களை மீண்டும் ஒரு முறை நினைவு கூறலாம். ஹேர் அனாலிசிஸ் செய்வதால் பொருத்தமான ஹேர் கட், ஸ்டைலிங் டெக்னிக்கள் மற்றும் பயன்படுத்த வேண்டிய ப்ராடக்ட்கள் குறித்து முடிவெடுக்க உதவுகிறது. ஸ்கேல்பில் ஏதேனும் பாதிப்பு உள்ளதா என்பதை மேக்னிஃபையிங் லேம்ப் அல்லது வெறும் கண்களால் பரிசோதிக்க வேண்டும். மேலும் வாடிக்கையாளருக்கு முறையான கிளென்சிங், கண்டிஷனிங் மற்றும் ஸ்டைலிங் டெக்னிக்களுக்கான குறிப்புகளை வழங்க வேண்டும். இந்த பாடப்பகுதியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். ஹேர் மற்றும் ஸ்கேல்ப் அனாலிசிஸ் குறித்த நல்ல புரிதலை பெற்றிருப்பீர்கள். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திக்கலாம்.